துலாம் ராசி நேயர்களே, சமாதானம் தேடியும் கிடைக்காத குடும்ப அமைதி நீடித்திருக்கும். துலாம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் இயல்பாகவே சமாதானத்தையும் அழகையும் விரும்புபவர். குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க விட்டு கொடுத்து பேசி சுமூகமாக முடிக்கவே நினைப்பீங்க. ஆனா உங்க ராசிக்கு ஜென்ம ராசியிலேயோ அல்லது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலேயோ ராகு கேது அல்லது சனி போன்ற அசுப கிரகங்களின் தாக்கம் இருக்கும்போது நீங்க எவ்வளவுதான் இறங்கி வந்தாலுமே மற்றவங்க அதை தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நான் என்னதான் நல்லது செய்தாலும் இந்த வீட்டுல எனக்கு அமைதி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தேடி ஓட ஓட பிரச்சனைகள் உங்களை துரத்துவது போலவே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலுமே நீங்க விட்டு கொடுத்து பேசி சுமூகமா முடிவெடுக்கவே நினைச்சிருந்திருப்பீங்க உங்க வாழ்க்கையில. ஆனா உங்க ராசிக்கு ஜென்ம எதிரியா ராசியிலேயோ அல்லது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்திலேயோ ராகு கேதுவோ அல்லது சனி போன்ற அசுப கிரகங்களுடைய தாக்கம் இருக்கும்போதுதான் நீங்க எவ்வளவுதான் இறங்கி வந்தாலுமே மற்றவங்க அதை தவறாவே புரிந்து கொண்டிருந்திருப்பாங்க. நீங்க நான் என்னதான் நல்லது செய்தாலுமே இந்த வீட்டில் எனக்கு அமைதி கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உங்களை வாட்டி எடுத்திருந்திருக்கும். பணத்தை நம்பி கொடுத்து ஏமாந்த அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாக நேரிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசிக்கு தனஸ்தானம் மற்றும் விரயஸ்தான தொடர்புகளில் சுபாப கிரகங்களின் பார்வைப்படும் காலத்துல யாரையும் எளிதில் நம்பிவிடும் உங்க குணம் உங்களுக்கு எதிராகவே மாறியிருந்திருக்கும். அவனுக்கு உதவி தேவைப்படுகிறது என்று இறக்கப்பட்டு உங்க கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம பணத்தை கடனா கொடுத்திருந்திருப்பீங்க. ஆனா வாங்கிய நபர் குறிப்பிட்ட காலத்துல திருப்பி கொடுக்காம ஏமாற்றுவதோடு உங்களுக்கு எதிரையாக மாறி நின்றிருப்பாரு. கொடுத்த பணமும் திரும்ப வராது. அந்த நபருடைய நட்பு மரியாதையும் போய்விட்டு இருந்திருக்கும். இது உங்களுடைய பொருளாதார நிலையை மட்டுமல்லாம மனிதர்கள் மீதான நம்பிக்கையுமே உலுக்கி எடுத்திருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது பாவக்கரங்களோட பார்வைப்படும் காலத்துலதான் யாரையுமே எளிதில் நம்பி விடுற உங்க குணம் உங்களுக்கு எதிரியாகவே மாறி இருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. உங்க கஷ்டத்தையும் பொருட்படுத்தாம பணத்தை கடனா கொடுத்திருந்திருப்பீங்க மற்றவங்க உதவி வரும்போது. ஆனா வாங்கிய நபர் குறிப்பிட்ட காலத்துல திருப்பி கொடுக்காம ஏமாற்றுவதோடு உங்களுக்கு எதிரியாகவும் மாறி இருந்திருப்பாரு. நண்பர்கள் செய்த மறைமுக துரோகம் உங்களுக்கு அதிகமாக நேரிட்டிருந்திருக்கும். நட்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் துலாம் ராசினருக்கு 8ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்து கிரக நிலைகள் சரியில்லாத போது கூடவே இருந்து குளிப்பறிக்கும் நண்பர்கள் அமைவாங்க. உங்களோடு ஒன்றா சாப்பிட்டு உங்க ரகசியங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு உங்களுக்கு பின்னால உங்களையே தவறா பேசியிருந்திருப்பாங்க. நீங்க மிகவும் நேசித்த உயிராக கருதிய நண்பனே உங்க வளர்ச்சியை தடுக்க மறைமுக சதித்திட்டங்களை தீட்டியிருந்திருப்பாரு. வெளிப்படையா வரும் எதிரியை விட நண்பன் என்ற போர்வையில கூடவே இருந்து துரோகம் செய்த நிகழ்வு உங்களுக்கு ஆறாத வடுவாவே மாறிந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. கிரக நிலைகள் சரியில்லாத போதுதான் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற நண்பர்கள் உங்களுக்கு அமைந்திருந்திருப்பாங்க. அது உங்களோட ஒன்றாக சாப்பிட்டு உங்களோட ரகசியங்களை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டேவும் உங்களுக்கு பின்னால உங்களே தவற பேசியிருந்திருப்பாங்க. நீங்க மிகவும் நேசித்த உயிரா கருதிய நண்பனையும் உங்களோட வளர்ச்சியை தடுக்க மறைமுக சதி திட்டங்களையும் திட்டியிருந்திருப்பாரு. வெளிப்படையா வரும் எதிரியை விட நன்மை என்ற போர்வையில கூடவே இருந்து துரோகம் செய்த நிகழ்வு உங்களுக்கு ஆறாத வடுவாவே மாறி இருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும். துலாம் ராசி நேயர்களே, இதுவரை குடும்பத்துல இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் அடியோடு விலகப் போகின்றன. சுக்கிரனின் சுப பார்வை உங்க குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதால உங்க உங்களுடைய குடும்பத்துக்குள்ளேயும் வீட்டிற்குள்ள நுழைந்தாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலையும் நிம்மதியை உணரப் போறீங்க. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாகவே உண்டாக போகுது. நீண்ட நாட்களா தள்ளிப்போன சுப காரியங்கள் விசேஷங்கள் இனியே கைகூடி வரப்போகின்றது. உறவினர்களோட வருகை வீட்டிற்கு புதிய புத்துணர்ச்சியும் உற்சாகத்தையும் தரப்போகுது. பெரியவர்களுடைய ஆசைகளும் வழி நடத்துதலும் உங்களை சரியான பாதையில அழைத்து செல்ல போகின்றது. குடும்பத்துல இருந்த பதற்றமான சூழல் மாறி எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட போகின்றது உங்க வாழ்க்கையில.
அது உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் அடியோடு விலகப் போகுது. சுக்கிரனோட சுப பார்வை உங்க குடும்ப ஸ்தானத்துல மேல் விழுவதாலையும் வீட்டுல நுழைந்தாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலையும் நிம்மதியும் உணரப் போறீங்க. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாவே உண்டாக போகுது. நீண்ட நாட்களாகவே தள்ளிப்போன சுப காரியங்களும் விசேஷங்களும் இனிதி கைகூடி வரப்போகின்றது. பெரியவர்களோட ஆசைகளும் வழிநடத்துதலாலையுமே உங்களை சரியான பாதையில அழைத்து செல்ல போகின்றது. கணவனுடைய அன்பும் மனைவியோட அன்பும் பலப்பட போகின்றது. தம்பதியிடையே இருந்த மனக்கசப்புகளும் வீண் சந்தேகங்களுமே அகன்று பரஸ்பர புரிதலும் அன்பும் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படும் பக்குவம் உண்டாக போகுது. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கி சுறுசுறுப்பு கூட போகுது. இருவருமே இணைந்து எதற்கும் எடுக்கும் அனைத்து முடிவுகளுமே குடும்பத்தினோட வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைய போகுது. நீண்ட நாட்களா திட்டமிட்டிருந்த தம்பதிகளுடைய சுப பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் தற்சமயம் சாத்தியமாகும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அமையப் போகின்றது. அன்பான வார்த்தைகளும் அக்கறையுள்ள செயல்களுமாலும் இல்லற வாழ்க்கையை இனிமையாகவே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகளும் வீண் சந்தேகங்களும் அகன்று பரஸ்பர புரிதலும் அன்புமே உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படுற பக்குவமே உங்களுக்குள்ள உண்டாக போகுது. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்பு கூட போகின்றது. நீண்ட நாட்களாக திட்டமிருந்த தம்பதிகளுடைய சுப பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் தற்சமயம் சாத்தியமா உங்களுக்கு அமைய போகின்றது. அன்பான வார்த்தைகளாலும் அக்கறையுள்ள செயல்களாலுமே இல்லற வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சுக்கிரன் அருளால செல்வம் பெற போகிறீங்க. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய பூரண அருளால நிதி நிலைமையில மிகப்பெரிய நேர்மறை மாற்றங்கள் நிகழப்போகின்றது. எதிர்பாராத வழிகள்ல பணவரவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதுவரை அடைக்க முடியாம இருந்த கடன் சுமைகள் ஒவ்வொன்றா குறைய தொடங்க போது. வராது என்று கைவிட்ட நிலுவைத் தொகைகள் மற்ற பாக்கிகள் தேடி வரப்போகின்றது. வாழ்க்கையில சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் சேர்ப்பது போன்ற சுப விரயங்கள் அதிகரிக்க போகுது. சுக்கிரனுடைய அருளால பரிபூரணமா இருப்பதால உங்க கையில எப்போதும் பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்தாலுமே அது உங்களை எவ்விதத்திலையும் பாதிக்காதவாறு நிதி மேலாண்மை சிறப்பாகவே உங்களுக்கு அமையப் போகின்றது. அதாவது எதிர்பாராத வழிகளிலிருந்து உங்களுக்கு பண வரவு உங்களை ஆட்சிப்படுத்திய வகையில் அமைய போகுது. அடைக்க முடியாமல் இருந்த கடன் சுமைகள் ஒவ்வொன்றா குறைய தொடங்க போகுது. உங்க வாழ்க்கையில சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமா இருப்பதால உங்க கையில எப்போதுமே பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகின்றது. இவை அனைத்துமே நீ வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தரப்போகுது பெரியவர்களுடைய ஆசிகளும் வழி நடத்துதலும் உங்களை சரியான பாதையில அழைத்து செல்ல போகின்றது. குடும்பத்துல இருந்த பதற்றமான சூழல் மாறி எப்போதும் சிரிப்பும் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்பட போகின்றது உங்க வாழ்க்கையில. அது உங்கள் குடும்பத்துல இருந்து வந்த சிறு சிறு சலசலப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் அடியோடு விலகப் போகுது. சுக்கிரனோட சுப பார்வை உங்க குடும்ப ஸ்தானத்துல மேல் விழுவதாலையும் வீட்டுல நுழைந்தாலே ஒரு விதமான நேர்மறை ஆற்றலையும் நிம்மதியும் உணரப் போறீங்க. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை குடும்ப உறுப்பினர்களிடையே இயல்பாவே உண்டாக போகுது. நீண்ட நாட்களாகவே தள்ளிப்போன சுப காரியங்களும் விசேஷங்களும் இனிதி கைகூடி வரப்போகின்றது. பெரியவர்களோட ஆசைகளும் வழிநடத்துதலாலையுமே உங்களை சரியான பாதையில அழைத்து செல்ல போகின்றது. கணவனுடைய அன்பும் மனைவியோட அன்பும் பலப்பட போகின்றது. தம்பதியிடையே இருந்த மனக்கசப்புகளும் வீண் சந்தேகங்களுமே அகன்று பரஸ்பர புரிதலும் அன்பும் பல மடங்கு அதிகரிக்கப் போகின்றது. ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படும் பக்குவம் உண்டாக போகுது. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகள் நீங்கி சுறுசுறுப்பு கூட போகுது. இருவருமே இணைந்து எதற்கும் எடுக்கும் அனைத்து முடிவுகளுமே குடும்பத்தினோட வளர்ச்சிக்கு அடித்தளமா அமைய போகுது. நீண்ட நாட்களா திட்டமிட்டிருந்த தம்பதிகளுடைய சுப பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் தற்சமயம் சாத்தியமாகும். பிரிந்திருந்த தம்பதிகள் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய பொன்னான வாய்ப்புகள் அமைய போகின்றது. அன்பான வார்த்தைகளும்
அக்கறையுள்ள செயல்களும் இல்லற வாழ்க்கையை இனிமையாகவே உங்களுக்கு மாறப்போகின்றது. அதாவது கணவன் மனைவிக்குள்ளே இருந்த மனக்கசப்புகளும் வீண் சந்தேகங்களும் அகன்று பரஸ்பர புரிதலும் அன்புமே உங்களுக்கு பல மடங்கு அதிகரிக்க போகுது. நீங்க ஒருவரை ஒருவர் சரியா புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து செயல்படுற பக்குவமும் உங்களுக்குள்ள உண்டாக போகுது. கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பின்னடைவுகள் அனைத்துமே நீங்கி சுறுசுறுப்பு கூட போகின்றது. நீண்ட நாட்களாக திட்டமிருந்த தம்பதிகளுடைய சுப பயணங்கள் அல்லது சுற்றுலாக்கள் தற்சமயம் சாத்தியமா உங்களுக்கு அமைய போகின்றது. அன்பான வார்த்தைகளாலும் அக்கறையுள்ள செயல்களாலுமே இல்லற வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில சுக்கிரன் அருளால செல்வம் பெற போகிறீங்க. உங்க ராசிநாதனான சுக்கிர பகவானுடைய பூரண அருளால நிதி நிலைமையில மிகப்பெரிய நேர்மறை மாற்றங்கள் நிகழப்போகின்றது. எதிர்பாராத வழிகள்ல பணவரவு உங்களை ஆச்சரியப்படுத்தும். இதுவரை அழைக்க முடியாம இருந்த கடன் சுமைகள் ஒவ்வொன்றா குறைய தொடங்க போகுது. வராது என்று கைவிட்ட நிலுவைத் தொகைகள் மற்றும் பாக்கிகள் தேடி வரப்போகின்றது. வாழ்க்கையில சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் சேர்ப்பது போன்ற சுப விரயங்கள் அதிகரிக்க போகுது. சுக்கிரனுடைய அருளால பரிபூரணமா இருப்பதால உங்க கையில எப்போதும் பணப்புழக்கம் தாராளமா இருக்க போகுது. வரவுக்கு ஏற்ற செலவுகள் வந்தாலுமே அது உங்களை எவ்விதத்திலையும் பாதிக்காதவாறு நிதி மேலாண்மை சிறப்பாகவே உங்களுக்கு அமைய போகின்றது. அதாவது எதிர்பாராத வழிகளை